எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரசம், மிளகு ரசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல், அப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுருக்காங்க. இதுதான் மக்களே எங்கள் வீட்டில் காலை உணவு. பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். அருமையான சாப்பாடு. உண்மையை சொல்லணுன்னா, ரசம் யாருக்குத்தான் பிடிக்காது? நம்ம கல்யாணத்துக்கெலாம் போனோன்னா, ஸோ அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன்லலாம் சாப்பிட போனோன்னா, இல்லை எந்த ஃபெஸ்டிவல் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் நம்ம போனாலும் சரி, அங்கே ரசம் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஸோ அது மீல்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்பொழுது ரசம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரசத்தில் போடப்படுற பொருட்கள் மிளகு, சீரகம் நம்ம உடம்புக்கு செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ எனக்கு பர்சனலாக ரசம் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தக்காளி ரசம் வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், வெங்காய ரசம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெங்காய ரசம், தக்காளி ரசம், அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மிளகு ரசம் அண்டு தக்காளி ரசம் தான் வைப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தான். அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுலேயும் இந்த ரசத்தில் அந்த புதினா கொத்தமல்லி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நாம் எப்பொழுதுமே இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டை விட அந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணாலே இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் போல் இருக்கும். அப்படி ஒரு ஃப்ளேவர் உண்டு அந்த புதினா கொத்தமல்லிக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று எங்கள் வீட்டில் வச்ச மீன் குழம்பு தான். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கப்பட்டவங்க வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சமைச்ச அந்த குழம்பை வந்து மறாவது நாள் வைக்கிற பழக்கம் இருக்காது. பட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா இருந்தால் அதை அடுத்த நாள் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஸோ இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லா இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சமாக அதில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரசத்தோடு அந்த மீன் குழம்பும் ஆட் பண்ணி சாப்பிடும்பொழுது அடடா அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த பாவக்காய் பொரியலை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பாவக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது வந்து பாவப்பட்ட ஒரு காய். நிறைய பேர் வந்து இந்த பாவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா கசப்பாக இருக்கிறதுனால. ஸோ அது அப்படி ஒரு பாவப்பட்ட ஒரு காயாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பாவக்காய் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு ஒரு ஸ்டோரி கூட உண்டு. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பொருள். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸில் ஒரு பாவக்காய் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு பாவக்காய். அது நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு கொல்லைவெளியிலலாம் பார்த்திங்கன்னா முளைஞ்சி கிடக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன சின்ன பாவக்காவை எடுத்துகிட்டு வந்து அதில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி, அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா எண்ணெயில் வாட்டி எடுத்தோன்னா மசாலா போட்டு அருமையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கோடா போடுவாங்க, பாவக்காய் பக்கோடா போடுவாங்க. அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பாவக்காய் பக்கோடா. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ஆட் பண்ணி தான் செய்வாங்க பாவக்காய் பக்கோடாவும். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயில் முட்டை போட்டு செஞ்சுருந்தாங்க. குறிப்பாக எங்கள் வீட்டில் எந்த டிஷ் செஞ்சாலுமே அதில்
முட்டை போட்டு செய்கிறது ஒரு பழக்கம் எங்கள் வீட்டில் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த பாவக்காயிலையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு அருமையாக செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுலேயும் இந்த ரசம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை, இந்த பாவக்காய் பொரியல், அப்புறம் இந்த மீன் குழம்பு, இதை எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்பொழுது வேறு லெவல். ஸோ இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை வந்து கடையில் வாங்கின வாழை இலை. ஸோ அதான் பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நானும் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. கண்டிப்பாக என்னோடய சேனலும் மக்கள் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்டு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரசம் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக பாவக்காய் பொரியல், அதுவும் அந்த பாவக்காயில் முட்டை போட்டு சாப்பிட்றது, பாவக்காய் முட்டை பொரியல் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஸோ எப்படியோ இன்றைய காலை உணவு அருமையாக முடிஞ்சது மக்களே. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு கருவாட்டு குழம்பா என்னன்றதை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, see you.